பன்னுக்கு விலை, ஜாமுக்கு ஜிஎஸ்டின்னா என்ன சொல்றீங்க? அதை சொல்லிட்டாரு ஒருத்தர். சொன்னா திருத்திக்கிறேன்னு சொல்றதை விட்டுட்டு ரூம்ல கூப்பிட்டு மிரட்டினா 1,00,000 ஓட்டு போயிடும் கோயம்புத்தூர்ல. இன்னைக்கு பாருங்க, இதையே திமுக அமைச்சர்களை பாருங்க, ஒரு பிரச்சனை, சரிப்பா இருப்பா ஒரு நிமிஷம் போன் பண்ணி சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்ற அமைச்சருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ அமைச்சர் ஆயிட்டா ஆயுசுக்கு அமைச்சர் கிடையாது. அடுத்த தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டனா அவுட்டு, ஒண்ணும் கிடையாது. ஸோ திமுக அமைச்சர்கள் நியாயமா இருக்காங்கன்னு சொல்றீங்க நீங்க? சார், நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஏன் வேற புரிஞ்சுக்கிறீங்க? தமிழ்ல தானே சொல்றேன். இல்ல, ரொம்ப சாஃப்டா இருக்காங்க இவங்க மாதிரி இல்ல. ஆமா, எப்படி கிரவுட்ல பேசணுங்கிறது தெரியும். திராவிட கலாச்சாரம்ங்கிறது பேசி பேசி வளர்ந்த கட்சி, பேச்சினால் மயக்கின கட்சி. ஆமா, அப்படி இருக்கிறவங்க தப்பா பேச மாட்டாங்க. அதுல எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா 10 கோடி ஜனங்கள் இருக்காங்க, எல்லா இடத்துலயும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். எக்ஸப்ஷனை நீங்க தூக்கிட்டு வந்து இதுதான் அத்தனையும் நடக்குதுன்னு சொல்லக்கூடாது.